உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன் சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் முக்கியமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் இருக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா, ராசியிலேயே குரு பகவானுடைய பெயர்ச்சி. அதுவும் பார்த்தீங்கன்னா கடக ராசியில தான் குரு உச்சமாகிறாரு. அந்த உச்சம் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடன், மிகப்பெரிய போராட்டம், வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியுமா முடியாதா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. வேலை இழப்பு, தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், நிறைய பேருக்கு நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு விஷயம் நிறைய நடந்திருக்கும். அது காதலில் ஆரம்பித்து திருமணத்தில், அதுமாதிரி வேலை வாய்ப்பில், வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழிலில், அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப்பில், குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் பெற்றவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் தான். அந்த மாதிரி கடகராசி என்பவர்களுக்கு ஒரு மன ரீதியான, உடல் ரீதியான, இடர் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. யாரெல்லாம் கடகராசியாக இருக்கீங்களோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கள் தீர்த்துக்கொள்ளலாம். அது என்னன்னா, ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு மாறுறது நல்லது. தொழில் ஏதாவது மாற்ற முடியுமா, வேறு ஏதாவது தொழில் செய்ய முடியுமா யோசிக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. சார் நான் வீடெலாம் மாற முடியாது சார், நான் ரொம்ப வருஷமாக இந்த வீட்டில் இருக்கேன், சொந்த வீடு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற ரூமையாவது மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி வேலையில் இருக்கீங்க, வேலை கண்டிப்பாக மாறி தான் ஆகணும். நீங்கள் மாறலை அப்படின்னா வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அது மாதிரி சூழ்நிலை நல்லதுன்னு நினச்சிக்கங்க. நிறைய கடகராசி என்பவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்களாக மாறிட்டீங்கன்னா நல்லது. நீங்கள் மாறலைன்னா திரும்பி ஒரு 2 மாதம் கழிச்சு, 3 மாதம் கழிச்சு வேலை மாற்றம் உறுதியாக வரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நேரம். ஏன்னா நிறைய கடகராசி என்பது தொழிலில் நஷ்டம் இருக்கலாம், லாபம் இருக்கலாம், ஏதோ இருக்குது வச்சுக்கோங்க. எது இருந்தாலும் நம்ம இப்போ அடுத்தது நம்ம வேறு என்னெல்லாம் மாற்றலாம், வேறு ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, புதிய மாற்றங்களை ஏதாவது கொண்டு வரலாமா, அது ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுலேருந்து நீங்கள் உங்களுடைய மன ரீதியான சில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். இல்லைனா ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுத்து மாட்டிப்பீங்க. அதற்கான முயற்சிகளை செய்வது நல்லது. மாற்றம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடகராசி என்பதற்கு இந்த குரு பயிற்சியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. வேலை இல்லையா, வேலை கண்டிப்பாக கிடச்சிடும். யோசிக்காதீங்க. சார் நான் 1 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கேன், 2 வருஷம், அதெல்லாம் பற்றி கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். சார் நான் அப்பயும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இல்லை எனக்கு ஒரு 6 மாதமாக வேலை இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க, வேறு ஊருக்கு அப்ளை பண்ணுங்கள். வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க, வேறு ஊருக்கு அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் வேலைக்கு தேடினீங்கன்னா கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும். அதேமாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தான், வேலை மாறையே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரும். இல்லை வருத்தத்தோட வேலை விட வேண்டிய சூழ்நிலை வரும்.
நிறைய பேர் கேட்பாங்க, அதுவாக வேலை மாறுமா இல்லை நான் வேலை மாற்றணுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கடகராசி என்பது நீங்களாக மாற்றிக்கிட்டீங்கன்னா இருக்கிற வேலையை அப்படியே நோட்டீஸ் பீரியட்லேருந்து அப்படியே மாறிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேலையை விட்டு வருத்தப்பட்டு, இல்லை ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டு, இல்லை ஏதோ உங்களை கஷ்டப்படுத்தி, இல்லை ஏதோ ஒரு அவமானப்படுத்தி வேலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான குரு பயிற்சி. அதனால் நீங்களாக மாறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம். இந்த கடகராசி அப்படின்னு சொன்னால் நீர் ராசி, கடல் கடந்து செல்வதற்கான வருஷம் அப்படின்னு சொன்னால் கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான வருஷம். வெளிநாட்டுக்கு தான் சார் ட்ரை பண்ணுறேன், எனக்கு மட்டும் கிடச்சிச்சுன்னா சிறப்பாக இருக்கும் சார் நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றுமே யோசிக்காதீங்க, அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிநாட்டிலேயே நிலைமை சரியில்லை சார், அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் உங்கள் முயற்சியை பண்ணுங்கள். உங்கள் ஃபீல்டில் எந்த இடத்துல கிடைக்குமோ, எந்த ஊரில் கிடைக்குமோ அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உறுதியாக உண்டு. அதுமாரி மாணவர்கள் யாரெல்லாம் கடகராசியாக இருக்கீங்களோ வேறு ஊரில் போய் படிங்க. நீங்கள் படிக்கிற விஷயத்திலே பயங்கர சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் இங்கே எடுத்த மார்க்குக்கும் வேறு ஊரில் போய் படிக்கக்கூடிய மார்க்குக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு வருது சார், வேறு வழியில் சார், கடன் தான் வாங்கி போனால் நல்லா இருக்குமா சார்னா யோசிக்காதீங்க. கடன் வாங்கினாலும் கண்டிப்பாக வெளிநாடு சென்று படிப்பு முடித்து அங்கேயே பர்மனண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது. இது ஒரு அற்புதமான வருடம். இதை மிஸ் பண்ணாமல் போய் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ எனக்கு ரொம்ப 5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 10 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார், என் பையனுக்காகலை பொண்ணுக்காகலை அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டில் இல்லாமல் வேறு ஸ்டேட்டில் ஒரு வரன் பார்ப்பது சிறப்பு. அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ராகு தோஷம் இருக்குது சார், செவ்வாய் தோஷம் இருக்குது சார், காலசர்ப்ப தோஷம் இருக்குது, எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டும் என் பொண்ணுக்கு நடக்கலை, என் பையனுக்கும் நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேறு ஸ்டேட்டில் நீங்கள் இல்லை ஃபாரினில் கூட ஒரு மாப்பிள்ளை பார்க்கலாம், ஒரு பொண்ணு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. அதே போல் கணவன் மனைவி சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வீடு மாறிக்கிங்க. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த கடந்த ஒரு அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள்னால ஒரு மன வருத்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க. சில பேர் பிரிஞ்சு கூட போயிருக்கலாம். பிரிந்தவர்கள் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன், நான் வேறு ஊர் போய் வேலை பார்க்கலான் இருக்கேன், வெளிநாடு போய் வேலை பார்க்கலான் இருக்குன்னு நீங்கள் போய் உங்கள் மனைவிக்கிட்டேயோ இல்லை உங்கள் கணவர்கிட்டையோ சொன்னீங்க, நான் வேலை ஊர் மாறி இருக்கலான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலை மாறும். சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அளவுக்கு ஒரு அற்புதமான வருஷம். கவலையப்படாதீங்க. நல்ல ஒரு பழைய மாதிரி ஒரு தெம்போட சந்தோஷத்தோட, அது உடலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கும், ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, நிறைய பேருக்கு ஒரு ஒரு விபத்து நடந்திருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆப்ரேஷனோ ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள் கடகராசி என்பது கடந்த 2 வருஷத்தில் இருந்தீங்க. அந்த நிலை அப்படியே டோட்டலாக மாறி நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், ஒரு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வைகள் 5ஆம் இடத்துல உள்ளதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய குழந்தை பேர் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக 2வது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கடகராசி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, 2வது குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சு கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அதே போல் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடு மாற்றுங்க, கண்டிப்பாக கிடச்சே தீரும். நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ, சொந்த வீடாக கூட இருக்கட்டும், நீங்கள் வாடகை வீட்டு கூட போங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் உறுதியாக கிடச்சிரும். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலவிதமான வழிகளில் பணம் வரும். அதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க. முக்கியமாக கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் கடன் வச்சுருக்கீங்களோ தயவுசெய்து பணம் சம்பாதிச்சிங்கன்னா கடனை கட்டுற வேலையை முதல்ல பாருங்கள். ஏன்னா இந்த வருஷம் நிறைய பணம் வரும். வந்தவுடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஏற்கனவே நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நம்ம அதில் போடலாம், இதில் போடலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், பணத்தை 2 ஆக்கலாம் 3 ஆக்கலாம்னு யோசிப்பீங்க. ஆனால் அது பிரச்சனையை கொடுத்துரும். வரக்கூடிய பணத்தை கடன் கட்டுவோம். முதல்ல நீங்கள் பிஸ்னஸ் அப்புறம் செய்யலாம், தொழில் அப்புறம் செய்யலாம், வேறு இன்வெஸ்ட் பண்ணலாம், பணம் வர வைக்கிறதுக்கு வேலையெல்லாம் அப்புறம் செய்யலாம். வந்த பணத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் கடகராசி என்பது பெரிய லெவலில் கடனை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். ஒரு மன ரீதியான உடல் ரீதியான மாற்றங்கள் நிறைய இருக்குது, முன்னேற்றங்கள் வரும். முன்னேற்றம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை
பேரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்க ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா தசா புத்தி ரொம்ப முக்கியமா இருக்கு. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசா புத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை நடக்குது, எனக்கு குரு தசை நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்ல 51 பக்கம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.